நோக்கியாலேருந்து G10 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.52 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் ரெசோவில் ஒரு LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. இது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளே ஆவரேஜ் தான். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் மீடியாடெக்கோட ஹீலியோ G25 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது 2 GHz ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸை பொறுத்தவரை IMG Power VR G8320 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக லேகினஸ் நோட் பண்ணுவீங்க. கேம்ஸ்க்கு செட் ஆகாது. ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் LPDDR4X RAM ஆகும். அதே ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 வருது. ஸோ இதுவுமே ஆவரேஜ் தான். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 512GB RAM எக்ஸ்டர்னல் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஃபோனோட OS ஆண்ட்ராய்ட் லெவலில் ரன் ஆகுது. ஸ்டாக் UI எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். மொதல் கேமரா 30 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர், மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் வருது. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியை பொறுத்தவரை 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரெடி மாதிரி சப்போர்ட்டும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டன் கொடுக்குறாங்க. இது போக கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணுறதுக்கு டெடிகேட்டடாக ஒரு தனி பட்டன் தராங்க. ஃபோனோட வெயிட் 194 கிராம் வருது. இது போக IPX2 ரேட்டிங் இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணிப்பட்ட பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஹெவியாக பட்ட டேமேஜ் ஆகும். பேட்டரிஸை பற்றி பேசும்போது இல்லை 5050 mAh பேட்டரி 10 வாட்ஸ் சார்ஜிங்கோட வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த நோக்கியாவோட G10 பொறுத்தவரை நைட் அண்ட் டஸ்க் அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரை 12,149 அப்படிங்கிற விலையில் Nokia.com வெப்சைட்டில் வருது. ஸோ யூஸ்வலாகவே நோக்கியா ஃபோன் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் தெரியும். ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். 9,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து அதுக்கு மேலே வந்ததுனால கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு மஸ்ட் பை ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல மாட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.